ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்கப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இப்படியா சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களே நான் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நீங்களே நானும் யார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன ஜீவன் இருக்கு? கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. ஆமென். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. நீங்களே நானும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க சாதாரணமான நபர் இல்லை. நீங்கள் தோல்வி மனப்பான்மையுடையவர்களாக காணப்படலாம். உலக அநேக காரியங்களை நீங்கள் தோற்று போனவர்களாக காணப்படலாம். கடந்த ஆண்டில் நிறைய பண விஷயத்திலும் சரி, உங்கள் பிஸ்னஸ்லையும் சரி, உங்கள் படிப்பிலும் சரி, ஒருவேளை நீங்கள் எதிர்கால வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் பல விதமான காரியங்களை நீங்கள் தோல்வியை பார்த்து துவண்டு போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான திட்டமாக நம்மளோட பேசுறாரு. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. எனக்கோ ஒரு நாள் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிட்டு பிரதர், அதோடு அவள் தான். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் தோற்று போனவர்களாக இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெற்றியை தர உண்மையில் வருகிறார். கிறிஸ்துவுக்குள்ள எப்போது வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு யோசித்தான், இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாக்கா அவ்வளவுதான், அவர் முடிஞ்சிச்சு, அவர் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவர் மறித்து மண்ணோடு மண்ணா போயிடுவாருன்னு பிசாசு கணக்கு. அது நடந்தது என்ன தேவைப்படல. ஆனா சிலுவையில தன் ஜீவனை கொடுத்ததுனால, அவர் சிலுவையில அவர் மறித்ததுனால, ஆமென், அப்போதான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் நமக்கு ஒரு காரியத்துக்கு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையில மறித்ததுனால, தன் ஜீவனை கொடுத்ததுனால, தேவ பிள்ளையில அவர் மண்ணோடு மண்ணா போயிடல. அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையில் எதை வெற்றி சிறந்தார்? பாவத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார். இந்த அகில உலகத்துடைய பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அந்த ஒரு நிமிஷம் பிதாவுக்கு அவருக்குள்ள அந்த தொடர்பு போட்டது. ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. தேவ பிள்ளையில, ஆமென், அந்த சிலுவையில அகில உலகத்துடைய பாவத்தை அவர் சுமந்தபடினால பாவத்தின் மீது ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதி மனிதனாகிய ஆதாம் அந்த கனியை புசித்ததினால் பாவம் உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையை சுமந்து தன் ஜீவனை கொடுத்தனால் அந்த பாவத்திலிருந்து வெற்றியை தந்திருக்கிறார். ஆமென். அவர் எப்படி வெற்றி சிறந்திருக்கிறாரோ, தேவ பிள்ளை நீங்களும் வெற்றியாய் வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் பல தோல்விகளை பார்த்திருக்கலாம். இனி வர நாட்கள் உங்கள் வெற்றி நாட்கள். ஆமென். என்ன காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்கள் ஜெயத்தை தர உண்மையில தேவனா இருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பீங்கன்னா, அங்க அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, இங்க மிரியம் பாடுகிற பாடல் என்ன பாடல்? பார்வன் 430 ஆண்டுகளாய் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தா, கர்த்தர் அதை விடுவித்து கொண்டு வந்த பிறகு, ஆமென், பார்வன் மீது ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தபோது அவள் பாடுகிற பாடல், மகிமையாய் வெற்றி சிறந்தார். எந்த காரியங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த மனுஷங்களை அடிமைப்படுத்த முடியாது, எந்த பாவமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. தேவபிள்ளை, ஒருவேளை அப்படி அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவித்து அற்புதமாய், ஆமென், உங்களை வெற்றி சிறக்க பண்ண உண்மையில தேவனா இருக்கிறார். உங்க தோல்விகள் ஜெயமாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே, யார் எப்படிப்பட்ட தோல்வியில துவண்டு போயிருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை நீங்க தரும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
அதில் ஆசீர்வதியும், வாழ்க்கையில் வெற்றியை தாங்க ஆண்டவரே, பரிசுத்தத்தில் வெற்றியை தாங்கப்பா. இதில் ஆசீர்வத்து கனப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெப கிளம்புதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டார், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.